யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 148வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 146ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தொழில்நுட்பம் ஒருபோதும் எதனை மாற்றக்கூடாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை மனித பொறுப்பை. இரண்டாவது கேள்வி, இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக எழுச்சி நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். மூன்றாவது கேள்வி, தமிழர் மரபுரிமை பேரவை தமது எதிர்ப்பை தெரிவித்த திட்டம் எது? இதற்குரிய சரியான விடை கிபுல் ஓயா நீர்த்தேக்க திட்டம். நான்காவது கேள்வி, கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார நிகழ்வு எப்போது நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை தை மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை. ஐந்தாவது கேள்வி, கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார சிறப்பு நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்ட 2 இறையியல் கல்லூரிகளின் நட்புறவு சந்திப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில். ஆறாவது கேள்வி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களின் உருவச்சிலை எங்கே அமைக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை மாவட்டபுரம் பிரதேசத்தில். ஏழாவது கேள்வி, மடுமாதா திருத்தலத்தின் வரலாறு எனும் நூல் யாரால் எழுதப்பட்டது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குருவும் வாழ்நாள் பேராசிரியருமான அருட்தந்தை ஞானமுத்து பிலேந்திரன் அவர்களால். எட்டாவது கேள்வி, 2026ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் கத்தோலிக்க பாடத்துக்கு தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வு எத்தனை இடங்களில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை 17 இடங்களில். ஒன்பதாவது கேள்வி, வேர்பம் தொலைக்காட்சியின் எத்தனையாம் ஆண்டு நிறைவு அண்மையில் கொண்டாடப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 11ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, இளவாலை மறைக்கோட்ட பங்கு இளையோருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பண்டப்பெரிப்பு புனித பற்றிமா அன்னை ஆலய வளாகத்தில். 11வது கேள்வி, பாலக இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த போது உடனிருந்த இருவர் யார்? இதற்குரிய சரியான விடை அன்னா மற்றும் சிமியோன். 12வது கேள்வி, குருநகர் புனித புதுமை மாதா ஆலய தேர் செய்யப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன? இதற்குரிய சரியான விடை 45 ஆண்டுகள். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா ஜொய்லின், ஆனா ஜனனி, இந்த இருவருக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வினாவிடை 148ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, உண்மையான நோன்பு எவற்றில் வேரூன்ற வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, குருநகர் புனித யாகப்பர் ஆலய புதிய மண்டபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? மூன்றாவது கேள்வி, பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கு நடைபெற்ற கருத்தமர்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார்? நான்காவது கேள்வி, சாட்டி யாத்திரை திருத்தல தவக்கால வழிபாட்டின் இறுதி பொது வழிபாடு எப்போது நடைபெற உள்ளது? ஐந்தாவது கேள்வி, மல்வம்பங்கில் நடைபெற்ற சமூக தொடர்பாடல் ஆண்டு தொடர்பான கருத்தமர்வில் கருத்துரை வழங்கியவர்கள் யார்? ஆறாவது கேள்வி, இவ்வருடம் திருமறை கலாமன்றத்தால் மேடியேற்றப்படவுள்ள திருப்பாடுகளின் காட்சி என்ன பெயரில் இடம்பெற உள்ளது? ஏழாவது கேள்வி, அண்மையில் யாழ் ஆயரை சந்தித்த யாழ்ப்பாண
இராணுவ கட்டளை தளபதி யார்? 8வது கேள்வி, இவ்வருடம் யாழ் மறைநதி ஊடக மையத்தால் நடாத்தப்படும் பசாம் பாடல் போட்டியில் எத்தனையாம் பிரசங்கங்கள் பாட வேண்டும்? 9வது கேள்வி, கரித்தாஸ் பன்னி ஹியூடெக் நிறுவன செயற்திட்டங்கள் தொடர்பான அனுபவங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு களத்தரிசிப்பை மேற்கொண்டவர்கள் யார்? 10வது கேள்வி, திருமறை கலாம் என்ற கலைத்தூது அழகியல் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 12வது கேள்வி, திருநீற்று புதனன்று பயன்படுத்தப்படும் சாம்பல் எதிலிருந்து பெறப்படுகின்றது? 12வது கேள்வி, விபூதி புதனன்று நெற்றியில் பூசப்படும் சாம்பல் எதை குறித்து நிற்கின்றது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.